எல்லா புகழும் இறைவனுக்கு. கொஞ்சம் பேர் கைன்மாஸ்டரில் எடிட் பற்றி கொஞ்சம் போடலாமே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வர நிறைய வீடியோ பார்த்தோம்னா எல்லாம் எடிட்டிங் சம்மந்தமாக தான் வந்துட்டுருக்கு. நிறைய பேர் எடிட்டிங் கைன்மாஸ்டரில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது. சரி, நம்ம சேனல்லேயும் ஒரு வீடியோ போடலாமே, அது சம்மந்தமாக வீடியோஸ்லாம் போடலாமே அப்படிங்கிற ஐடியா எனக்கு இருந்துச்சு. நேற்று நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், எடிட்டிங் சம்மந்தமாக எதாவது போடுங்க, நீங்கள் எதாவது புதுசாக போடுங்க. புதுசாக செய்கிறதுக்கு ஒன்றும் எனக்கு ஐடியா இல்லை. பேசிக்காக எல்லாருமே ஆசைப்படுறது இந்த இன்ட்ரோ, இந்த சேனலாக இருந்தாலும் க்ரியேட் பண்ணலாம், ஒரு இன்ட்ரோ க்ரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ நம்ம ஒரு இன்ட்ரோ வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. சிம்பிளாக போடுறேன், பாருங்கள். பிடிச்சிருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதில் எதாவது டவுட்ஸு இருந்ததுன்னா என்னை கேளுங்க. நான் ஆல்ரெடி அது தேவையில்லை, ஃப்ரெஷ்ஷாகவே இது பண்ணுவோம். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் இருக்கிற 16:9 அதை சூஸ் பண்ணுங்கள். மீடியா லேயருக்கு போங்க. நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதே மாதிரி நீங்களும் எடிட் பண்ணி வச்சிங்க. சின்னதாகவே இருக்கட்டும். ஆனால் அப்லோடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், நெட்வொர்க்கும் சரியில்லை. அதனால் சிம்பிளாக வச்சுக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் பண்ண போகிற இன்ட்ரோ கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் அது டார்க்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம், சரிங்களா? அடுத்தது மீடியா லேயர் ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம அடுத்த லேயர் செலக்ட் பண்ணிடுவோம், சரிங்களா? இப்போ அந்த டைட்டில் லேயர், தமிழ் யூடியூப் டைட்டில் லேயரை கிளிக் பண்ணிப்போம். இந்த அனிமேஷன் கீ ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கலர் பண்ணிக்கலாம். இதை கலர் ஏற்றி பார்ப்போம். ஓகே, நல்லா தான் இருக்குது. இதை கூட கொஞ்சம் கலர் டிம் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன செய்யுங்க, இதை சின்னதாக ஆக்கிக்கிங்க. இதை எவ்வளோ சின்னதாக்க முடியுமோ அவ்வளோ இந்த அளவுக்கு சின்னதாக வச்சுக்கோங்க. சின்னதாக்கிடுச்சு, சரிங்களா? இப்போ இந்த கண்டிஷனை வச்சுட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷன் கீ ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மூவ் பண்ணுங்கள். இந்த டைட்டிலை கொஞ்சம் பெருசு பண்ணுங்கள். அடுத்தது கொஞ்சம் பெருசு பண்ணுங்கள். அடுத்தது கொஞ்சம் பெருசு பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்தது கொஞ்சம் பெருசு பண்ணுங்கள். கொஞ்சம் அப்படி பண்ணிவிட்டு மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு கடைசியாக லாஸ்ட்டில் தள்ளிவிட்டு ஒரு மூவ் பண்ணி விட்டுட்டு லெஃப்டில் தள்ளி விடுங்க. அது போயிடுச்சு, சரிங்களா? இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். சும்மா எனக்கு தோன்றதை பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். ஒரு சில பேர் ரொம்ப ஹெவியாக பண்ணோன்னா அவங்களுக்கு புரியாமல், ஒரு சில பேர் தன்னோட திறமையை காட்டணுங்கிறதுக்காகவே அவங்க பாட்டே லேயர் மேலே லேயர் அடுக்கி பண்ணியிருப்பாங்க. இது நான் சிம்பிளாக பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது இல்லை ஏதாவது ஒரு லென்ஸ் ஃப்ளேர் ஒன்று கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சரியா? அதனால் லென்ஸ் இதெல்லாம் நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் அதை எடிட் பண்ணி வச்சிங்க. இது இந்த லென்ஸ் ஃப்ளேரை நான் எடுத்துக்கிறேன், சரியா? அதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வச்சு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். நான் இதை லென்ஸு ஃப்ளேர் பேக்கில் தள்ளிக்கிறேன். ஏன்னா பேக்கில் நம்ம தள்ளிக்கிட்டோம்னா அந்த வேர்டு அதுக்கு மேலே வர மாதிரி இருக்கும். சரி,
இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த லென்ஸோட லேயர் இருக்குது இல்லையா, அதில் போய்ட்டு ஒரு ஒரு கீ, இந்த அனிமேஷன் கீ ஒரு ப்ரெஸ் பண்ணிப்போம். சரிங்களா? இப்போது இது மூவ் ஆகி போகுது இல்லையா? இப்போ அதே மாதிரி நம்ம இந்த லென்ஸை வந்துட்டு இது கூடவே மூவ் பண்ணிக்கிட்டு வருவோம். சரிங்களா? அது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கும். இது வரைக்கும் வந்துடுச்சு. அதே மாதிரி இதை வந்துட்டு இப்போ ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. அது போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் டச் பண்ணி இதை கொஞ்சம் இதை கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுடலாம். இதை எனக்கு ஸ்க்ரீன் வந்து ஹேங் ஆகுது, வேறு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரிங்களா? பார்ப்போம். இது நம்ம ஸ்பீடை குறைச்சிக்கிட்டோம்னா இன்னும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வர மாதிரியாக உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நம்ம வந்துட்டு மீடியா லேயர் வந்துட்டு கிட்டத்தட்ட 35 நிமிஷத்துக்கு வந்துட்டு செகண்டுக்கு வந்துட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். அவ்வளோ தேவையில்லை. ஒரு 7 செகண்ட் 8 செகண்டு போதும் இன்ட்ரோக்கெல்லாம். நான் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, சரி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த லென்ஸ் ஃப்ளேயர் நம்ம வச்சோம் இல்லையா, அதுக்கு வாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் ஃபேட் அவுட்டாக வெளில வர மாதிரி வச்சுக்கலாம். அது வந்துட்டு சடனாக அந்த இடத்துல அது வந்துட்டு அப்பியர் ஆன மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் ஃபேட் அவுட்டாக வர மாதிரி அதை வச்சுக்கலாம். அடுத்தது வந்துட்டு அதே மாதிரி அது மறையிற இடத்துக்கு அவுட் அனிமேஷனை கிளிக் பண்ணிங்க, அதே ஃபேட் அவுட்டை கொடுத்து அதே டைம் ஒரு 2 3 கூட வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும். அது மறையிற இடம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது நல்லாயிருக்கும். இது போனதும் இதில் வந்துட்டு இன்னும் ஒரு லேயர் கூட நம்ம பிக்சரில் போய் எடிட் பண்ணி அதை வந்துட்டு சப்ஸ்கிரைப் அப்படிங்கன்னு கூட பேக்கில் கொண்டுகிட்டு வர மாதிரி செய்யலாம். இப்போ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களே, ஏன்னா ரொம்பவும் வந்துட்டு லென்த்தியாக வீடியோ போச்சுன்னா இப்போது கொஞ்சம் மழை பிரச்சனையில் அப்லோடும் ரொம்ப சிரமமாக இருக்குது. உங்களுக்கு ஜஸ்ட்டு புரிய வச்சா போதும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி ஃபஸ்ட் லேயர் வந்துட்டு நான் வச்சுட்டு அடுத்து எப்படி அனிமேஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணேன், அதே மாதிரி இப்போ இது மறைஞ்சிடுச்சு இல்லையா, இந்த டைமுக்கு மேலே பின்னால் சப்ஸ்கிரைப் அப்படின்னு அதுவும் ஒரு கூட வர மாதிரி பண்ணலாம். சரிங்களா? கூட வர மாதிரி அதையும் பண்ணலாம். இப்போ அடுத்த வேலை வந்துட்டு இதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு HD 720 வச்சுருக்கேன், 50 ஸ்கேலில் இருக்குது. எக்ஸ்போர்ட் இதை பண்ணிடுவோம். எக்ஸ்போர்ட் ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மணி வந்துட்டு 2:30 விடிய காலை. ஃபேன் சவுண்டு வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்பாக கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ பேக்கில் வருவோம். பேக்கில் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மறுபடியும் இந்த 16:9 ஓப்பன் பண்ணோம். எக்ஸ்போர்ட்டுக்கு போவோம். எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை எடுப்போம். இதை வந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்பீடில் போய்ட்டு இதோடைய ஸ்பீடை வந்துட்டு குறைக்கலாம். சரிங்களா? இதோட ஸ்பீடை வந்துட்டு குறைச்சிட்டு ஒரு எத்தனை செகண்டுக்கு வரலாம், ஒரு 10 செகண்ட் இல்லை ஒரு 8-7 செகண்டுக்கு போதும். 8 9 10 செகண்டுக்குள்ளே வந்துட்டு ஓகே, பரவாயில்ல. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ இது வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்டாப்பாகி வர மாதிரி தெரியும். பட் அந்த மாதிரி வந்துட்டு வராது. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்துட்டு தெரியாது. மியூசிக் எதனாவது ஒன்று ஆட் பண்ணலாம். இந்த மியூசிக் ஆட் பண்ணோம். இது நல்லாயிருக்கும். கட் பண்ணிக்கிட்டு மியூசிக் வந்து சடனாக வந்துட்டு உங்களுக்கு நிற்கிற மாதிரி இருக்க வேணாம். அதனால் இது வந்துட்டு போய்ட்டு ஆடியோவில் போவோம். ஆடியோவில் போய்ட்டு மியூசிக் ஃபேடை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா சடனாக உங்களுக்கு மியூசிக் நின்ன மாதிரி போயிடும். அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் மாதிரியாக இருக்கும்.
வந்துட்டு கொஞ்சம் சினிமாட்டிக்காக இருக்கணும் அப்படிங்கும்போது நம்மனா கலருக்கு வாங்க, பேக்ரவுண்டுக்கு வாங்க. பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு இது வேணாம், நான் லாஸ்ட்டில் வச்சுட்டேன். ஸோ மறுபடியும் வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணி மீடியாவில் போவோம். மீடியாவில் போய்ட்டு பேக்ரவுண்டு எடுப்போம். பேக்ரவுண்டு எடுத்து இதை கொஞ்சம் சினிமாத்தனமாக ஆக்கலாம். சரியா? இதை ஃபுல்லாக ஆக்கிடுங்க, ஃபுல் பண்ணிடுங்க. இதை ஃபுல் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் ஒரு காப்பி எடுங்க. அது லெஃப்ட்டில் இருக்க 3 டாட் அதை கிளிக் பண்ணி ஒரு டூப்ளிகேட் ஒன்று எடுத்துங்க. இதே இடத்த மறுபடியும் டச் பண்ணி இந்த லேயரை வந்துட்டு மேலே தூக்கிட்டு போங்க. மேலே தூக்கிட்டு போயிட்டு ஸ்கோப் மாதிரி வச்சுருங்க. சரியா? இப்போ வந்துட்டு ப்ளே பண்ணுங்க. இது வந்துட்டு சிம்பிளாக இப்போ நான் இதையே கூட நான் என்னோடய சேனலுக்கே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்துட்டு நான் இந்த என்னுடைய சேனல் நேமையே வச்சு நான் உங்களுக்கு வந்துட்டு காமிச்சது. அதனால் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஹெவியாக செய்கிறத பற்றி பிரச்சனை கிடையாது. அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு இன்னும் ஹெவியாக பண்ணிடலாம். இன்னும் நிறைய லேயர், நிறைய லென்ஸ், நிறையா எஃபெக்ட், அனிமேஷன் இதெல்லாம் சேர்த்து கூட பண்ணலாம். ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாகவே ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.